பப்பா என்ன ஒரு பிரம்மாண்டம், சான்ஸே இல்லைங்க. அப்ப பயங்கரமான இப்ப ரீசன்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ லான்ச் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா வந்து நடைபெற்றிருக்கு. நல்ல கூட்டம், நல்ல கிரௌடு. கமலஹாசன் அவர்கள், மணிரத்னம் அவர்கள், சிம்பு அவர்கள், AR ரஹ்மான் அவர்கள், த்ரீசா அவர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா போச்சு. இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் சப்போர்ட் வந்து சிம்பு உள்ள என்ட்ரி ஆகும் போது, சிம்பு பேரை சொல்லும் போதும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா தக் லைஃப் தாண்டி சிம்பு அவர்களுடைய 2.0 இல்ல 3.0 இல்ல 4.0 ஏதோ ஒன்று வச்சுங்க. ஆனா உண்மையாலுமே சொல்றேன், 2025க்கு மேல சிம்புவோட ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கறது இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். ஏன்னா அவர் தக் லைஃப்ல வந்து அவர் செய்யக்கூடிய சம்பவம் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு வில்லனிசம் கலந்த ஒரு கேரக்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பு கலக்குன்னு கலக்கியிருக்காரு. சிம்புவோடைய இந்த வெற்றி வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% வந்து தீர்மானிக்கப்பட்ட வெற்றி. மணி சாரோட படத்துல ஒரு கேங்ஸ்டர், அந்த கேங்ஸ்டரோட குடும்பம் எப்படி இருக்கும், அந்த கேங்ஸ்டரோட குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த கேங்ஸ்டர் அந்த குடும்பத்தை என்னெல்லாம் பண்ணுவாங்க, அந்த கேங்ஸ்டர் அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க, இதுதான் வந்து மணி சார் வந்து சுத்தி வளைச்சி உள்ள புந்து ஏதோ ஒன்று பண்ணிருப்பாரு. ஆனா அதுல வந்து ஆக்டிங் ஸ்கோப் அதிகமா இருக்கிறது கமலஹாசனை தாண்டி சிம்பு அவர்களுக்கு அதிகமா கொடுத்திருப்பாருங்கிறது இந்த ட்ரைலரை வச்சோ இல்ல நம்ம வந்து அந்த சீன்ஸை வச்சோ நம்மளால கெஸ் பண்ண முடியுது. சிம்புவை தூக்கி நிறுத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு 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 படமா வந்து இந்த தக் லைஃப் வந்து இருக்கும். இந்த தக் லைஃப் அப்படியே புடிச்சுக்கிட்டு சிம்பு மேல வந்தாரு அப்படின்னா, அவர் தான் சொல்லியிருக்காருல்ல, முதல்ல யார் முன்னாடி போறான்னு முக்கியம் இல்ல, கடைசியா யார் முன்னாடி வராங்கிறதா முக்கியம்னு. அது மாதிரி இந்த தக் லைஃப் வந்து நிரூபிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.